ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் செல்லம்மா பாட்டி என்று ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டில் ஒரு பெரிய முற்றம் இருந்தது. ஒவ்வொரு பௌர்ணமி, நிலா வெளிச்சம் அன்றும் பாட்டி அந்த முற்றத்தில் அமர்ந்து ஒரு பெரிய தட்டில் சோறு பிசைவார். அக்கம் பக்கத்து குழந்தைகள் எல்லாரும் ஓடி வந்து பாட்டியைச் சுற்றி வட்டமாக அமர்ந்து கொள்வார்கள். பாட்டி சோற்றில் நெய், பருப்பு மற்றும் மாங்காய் ஊறுகாய் சேர்த்து பிசைவார். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு உருண்டை சோறு கொடுக்கும்போது அவர் ஒரு கதை சொல்லத் தொடங்குவார். இந்தச் சோறு சாதாரண சோறு இல்லை, இது நிலாச் சோறு. இதைச் சாப்பிட்டுக் கொண்டே மேலே இருக்கும் நிலாவை பார்த்தால் நிலாவில் இருக்கும் பாட்டி உங்களிடம் பேசுவார் என்பார். ஒருமுறை பாட்டி சொன்னார், அந்த நிலாவை பாருங்கள், அதில் ஒரு முயல் தெரிகிறதா? குழந்தைகள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். பாட்டி தொடர்ந்தார், முன்பு ஒருமுறை பூமியில் உள்ள காட்டில் பெரிய பஞ்சம் வந்தது. விலங்குகளுக்கு உணவு கிடைக்கவில்லை. அப்போது ஒரு சின்ன முயல் மட்டும் தன் நண்பர்களுக்காக உணவை தேடி அலைந்தது. அந்த முயலின் அன்பை பார்த்து மகிழ்ந்த நிலாத்தாய் அந்த முயலை தன்னுடனே வைத்துக் கொண்டாள். இப்போதும் அந்த முயல் நிலாவிலிருந்து நமக்கு தேவையான மழையை அனுப்பி வைக்கிறது. குழந்தைகள் சோறு சாப்பிட்டு முடித்ததும் நிலாவை பார்த்து தேங்க்யூ முயலே என்று கத்தினார்கள். அப்போது குட்டி நிலா கேட்டாள், பாட்டி, நாம் ஏன் நிலா வெளிச்சத்தில் அமர்ந்து சாப்பிடுகிறோம்? பாட்டி சொன்னார், வீட்டுக்குள் மின்விளக்கு வெளிச்சத்தில் சாப்பிடுவதை விட இயற்கை வெளிச்சத்தில் நண்பர்களோடு சேர்ந்து கதைகளைக் கேட்டுச் சாப்பிடும்போது அந்தச் சாப்பாடு நம் உடலுக்கு அதிக பலத்தை தரும். எல்லாவற்றையும் விட பகிர்ந்து உண்பதுதான் மிகச்சிறந்த சுவை. அந்த நிலா வெளிச்சத்தில் பாட்டியின் அன்பும் குழந்தைகளின் சிரிப்பும் சேர்ந்து அந்த இரவை மிகவும் அழகாக்கின.